10,000 என்னுடைய எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கோ. 10,000 அட்லீஸ்ட் 5,000 நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது நான் 10,000 என்னுடைய இன்னியோடைய அத்தியாவசிய எக்ஸ்பென்சஸ். ஸோ 50% ஆஃப் தட் மினிமம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நிறைய பேரால் முடியாது. 100% நான் ஒத்துக்கிறேன். பட் அது இன்றைக்கி முடியாது, என்றைக்குமே முடியாதுன்னு நம்ம முடிவு கட்டிட்டு அது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன்லாம் பார்த்து தூங்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. சார் நான் ஒரு வாரமாக தூங்கலை சார், நீங்கள் இப்படிலாம் கேல்குலேட் பண்ண காமிக்கிறீங்களே ரிசல்ட்ஸ்ன்னு என்ன கற்றுவாங்க. பட் அது இன்னியோட டேட்டா அதே மாதிரி என்றைக்கும் இருக்காது. நான் முதல்ல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பார்த்த போது கூட எனக்கும் அப்படி தான் இருந்தது. எனக்கும் இது எப்படி முடியவே முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் அவங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணணும். இன்கம் சும்மா இன்க்ரீஸ் ஆகாது. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. வீக்கெண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. வேலையை முடிச்சுட்டு திருப்பி வேலை படிக்கணும், இல்லை அடிஷ்னல் வேறு ஏதாவது ஜாப் பண்ணாங்கன்னா அதை பண்ணணும். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறது இல்லை, இந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டு, அந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன், வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறணும்னா சாக்ரிஃபைஸ் தேவை. முடிஞ்சால் டெஃபினட்டாக பண்ணலாம். அந்த ரூல் அதாவது 50,000 50% எக்ஸ்பென்சஸோட 50%, மினிமம் 50%. எவ்வளோ அது ஜாஸ்தியாக பண்ண ஐடியலாக பார்த்தா எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபாய் இருந்தால் 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஐடியலாக பார்த்தா அது நிறைய பேரால் முடியாது. அட்லீஸ்ட் 50%, அது 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும் முடிஞ்சால். அந்த நான் சொல்கிறது இந்த 50%ங்கிறது 50% ஈக்விட்டி, 50% ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணால் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டாக இருக்கணும். 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறணும்னா அப்படியே பெரிய பெரிய காரெல்லாம் வந்துடாது. உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த பழைய உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு போயிடும். இந்த மந்த் எண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் போயிடும். அந்த பயம் போனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நம்மளும் ஓரளவுக்கு வந்துட்டோம்டா, நம்ம இனிமேல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனால் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தாலே நம்ம லைஃப் மாறிடும். அதுதான். இப்போ நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. நான் கவர்மெண்ட் சைடில் பண்ணுற போது எனக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர்ஸ்லேயே போகும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த கெயின் இருந்தபோது மினிமமாக இருக்கும்போது ஓகே, எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பெரிய அமௌண்ட் போகும்போது அது பெரிய லெவலில் நான் டேக்ஸாக கொடுக்க வேண்டிய இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் இருக்குது? டேக்ஸை லாஸ்ன்னு நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது லாஸாகவே தான் நினச்சிட்டே இருப்போம். அதை விட்டுறணும். சரி, இப்போது பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுதுன்னா 5 ரூபா நாளைக்கு ஏறி போச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? 2 நாளைக்கு கற்றுவோம், 3 நாள் பெட்ரோல் போடுவோம். இதுதானே. அதுக்கு மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுதான் லைஃப், பண்ணி தான். அதே மாதிரி தான் டேக்ஸ். அதை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். இது தேவையில்லாத ஓகே எனக்கு பிடிக்கல, பட் ஓகே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். பட் அது பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணிவிட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நாளைக்கு கரோர்பதி ஆக போகிறேன். நாளைக்குங்கிறது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. இதுக்கு டேக்ஸ்ன்னு இவங்க கேட்குறாங்க கவர்மெண்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறேன் போ. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேணாம். நிறைய பேர் டேக்ஸை பற்றி பயந்தே இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் எனக்கு தெரியும், ரீபேலன்ஸ் பண்ணாமல் நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ரிடீம் பண்ணணும்னா பயப்படுவாங்க. ஐயோ டேக்ஸ் அதை பற்றி நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கை திறன் மாறவே மாறாது. அது ஓகே, வேறு வழி இல்லை, அதை கட்டி தான் ஆனோம். அதை அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதை தாண்டி பார்க்க நம்மளுடைய ஃப்யூச்சர் வெல்த்தை நம்ம தாண்டி பார்க்கலாம்.